சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே யபார கருணாகரம் அத ச முனிரனாப்தியா ஸ்வேகிதஸ்யாதிரம்யம் घटनसि पुरिशेषे शार्ङ्गपाणिं शयानं भजति सुभगपङ्क्त्या यातु सौहित्य दूरम விபும் அமிர்தமிதீமம் சாஹ்வயந்தி ஸ்வயம் தத்து. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி 6ஆவமுதே பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். இந்த பதிகம் முழுக்க பகவான் ரொம்ப மதுரமானவர், இனிமையானவர், தன் இனிமையான கைங்கரியத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்பவர் என்பதை ஆழ்வார் பல படிகளிலே விளக்கி வருகிறார். அதுல இன்றைய தினம் 8ஆவது பாசுரத்தை காண உள்ளோம். இந்த 8ஆவது பாசுரத்துல பகவானுடைய காக்கும் தன்மை மதுரமானது என்று விளக்குகிறார் நம்மாழ்வார். நம்ம எல்லாம் ரட்சிக்கிறார், ரட்சணம் செய்கிறார் அல்லவா, காக்கிறார் அல்லவா. அந்த காத்தல் செயல்ங்கிறது ரொம்ப மதுரமா இருக்கான். ஏன்னா அவர் திருவடியில விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வேற யார் உதவியுமே நாம நாட வேண்டாம். எப்ப அவர் திருவடியில விழுந்தோமோ அவர் முழு பொறுப்பும் எடுத்துக்கொண்டு நம்மை காப்பவர். அந்த காக்கும் தன்மை மதுரமானது என்பதை சொல்வதுதான் 8ஆவது பாசுரம். உங்கள் மனத்திரையிலே காட்சி திருக்குடந்தை, காவிரி கரை, வைதிக விமானத்துக்கு கீழே தேர்வடிவில் கர்ப்பகிரகம், ஆதிசேஷன் மீது கோமளவல்லியின் நாயகன் ஆறாவமுதாழ்வான் பள்ளி கொண்டிருக்கிறார். மானசீகமாக பெருமாள் சன்னதியை அடைந்த நம்மாழ்வார் பெருமாளிடம் கதறின் இருக்கார். போன பாட்டுல என்ன சொன்னார்? தரியேன் இனி உன் சரணம் தந்து என் சென்மம் களையாயே, உன் திருவடிகளையும் நீதான் கொடுக்கணும், அரியனின் பிறவிப்பிணிய நீதான் போக்கணும், பண்ண போறியா இல்லையான்னார். பெருமாள் பார்த்தார், அப்படியா, பண்ண மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு கேட்டார். நான் உங்களை காக்க மாட்டேன், நம்மாழ்வாரை ரட்சிக்க முடியாது அப்படின்னு நான் முடிவெடுக்கிறேன். நான் சுதந்திரமானவன், என்னை யார் கேள்வி கேட்க முடியும்? அப்படி நான் முடிவெடுத்தால் என்ன செய்வீர்னு கேட்டார் பெருமாள். நம்மாழ்வார் சொன்னார், வேற என்ன செய்ய போறேன், நீ காக்க மாட்டேன்னு சொன்னாலும் உன் திருவடியில் தான் கிடைப்பேனே ஒழிய உன் திருவடியை விட்டா எனக்கு வேற கதி கிடையாதுப்பா. அப்போது நீ காக்கிறேன்னு சொன்னாலும் இதே திருவடிக்கு கீழே தான் கிடப்பேன். காக்க மாட்டேன், உன்னை நிராகரிக்கிறேன்னு சொன்னாலும் நீ ரிஜெக்ட் பண்ணங்கிறதுக்காக நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன். நீதான் தலைவன். அப்போ எப்ப மனம் மாறி நீ காக்க போகிறாயோன்னு காத்திருப்பேனே ஒழிய எத்தனை நாள் ஆனாலும் நீ எவ்வளவு மறுத்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்ற உறுதியை வெளிப்படுத்துகிறார் நம்மாழ்வார். அதுதான் 8ஆவது பாசுரம். அப்போ காட்சி, நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டார் பெருமாள். ஆழ்வார் பதில், நீ காப்பாத்தினாலும் உன் திருவடிக்கு கீழே தான் இருப்பேன், காப்பாற்ற மாட்டேன்னு சொன்னாலும் உன் திருவடிக்கு கீழே தான் இருப்பேன். பாசுரம், களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய், களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய், குடந்தை கிடந்த மா மாயா, தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போம் போது, இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய், களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய், குடந்தை கிடந்த மா மாயா, தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போம்போது, இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. இப்ப பெருமாள்கிட்ட சொல்றார், நீ பகவத்கீதையிலே வாக்களித்தாய், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. என் ஒருவனையே தஞ்சமாக பிடிச்சுக்கோ, என் திருவடியில வந்து விழுந்தால் உன் எல்லா பாபங்களையும் போக்கி நான் மோட்சம் தருகிறேன், பயப்படாதேன்னு சொல்லியிருக்க. நீ சொன்ன வார்த்தையை நீ நிறைவேற்றுறேன்னு வச்சுக்கோ. ஏன் களைவாய் துன்பம், துன்பம்னா என்னுடைய கஷ்டம். ஆழ்வாருக்கு எது கஷ்டம்னா பிறவி பிணி, சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையே கஷ்டம்தான். அப்ப அந்த துன்பமாகிய பிறவி பிணியை களைவாய் அப்படின்னா போக்கி தருவாய்னு அர்த்தம். உன் வார்த்தையை நீ ஹானர் பண்ணணும்னு நினைச்சேன்னா, உன் வாக்கை நிறைவேற்ற நினைத்தாய், களைவாய் துன்பம், என்னுடைய பிறவி பிணியை போக்கி கொடுப்ப. அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. களையாது ஒழிவாய் அப்படின்னா, களையாதுன்னா என் கஷ்டத்தை போக்காமல், நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல், என்னை காப்பாற்றாமல், ஒழிவாய்னா இருந்து விடுவாய்னு அர்த்தம். களையாது ஒழிவாய்னா என்னை காப்பாற்றாமலே இருந்து விட்டாலும். அப்ப களைவாய் துன்பம்னா என்னை நீ காப்பாற்றினாலும், களையாது ஒழிவாய் காப்பாற்றாமல் இருந்தாலும் அது உன்னுடைய இஷ்டம். ஏன்னா நீ சுதந்திரமானவன். நீ நினைத்தால் களைவாய் துன்பம், துன்பத்தை போக்குவ. இல்ல வேண்டாம் நினைச்சேன்னா களையாது ஒழிவாய், உன் வார்த்தையை நீரை மீறுவ, போக்காமலும் இருப்பாய். நீ என்ன பண்ணாலும் நான் எப்படி இருப்பேன்னா
களைகண் மற்றிலேன். களைக்கண்ணா ரக்ஷகர், காப்பாளர்னு அர்த்தம். மற்ற இலேன்னா, மற்றுனா உன்னை தவிர இன்னொருவர், மற்ற இலேன்னா உன்னை தவிர வேற யாரும் எனக்கு கிடையாது. அப்போ களைகண் மற்றிலேன், இன்னொருத்தர் காலில் போய் நான் விழமாட்டேன். அப்போ நான் உன் திருவடி தான் கத்தின்னு விழுந்துட்டேன். நீ விருப்பப்பட்டா, நீ வாக்களிச்சிருக்க, களைவாய் துன்பம், துன்பத்தை போக்கி மோட்சம் கொடு. இல்ல வேண்டாம் நினைக்கிறியா, களையாதொழிவாய், போக்காமையே விட்டுடு, கஷ்டப்படுத்து என்ன. ஆனா இன்னொருத்தர் காலில் போய் விழுவேன் மட்டும் நினைக்காத. களைகண் மற்றிலேன், உன்னை தவிர வேறு இன்னொருத்தர் காலில் போய் நான் விழவே மாட்டேன். இதைத்தான் அப்படியே சுவாமி வேதாந்த தேசிகன் காமாசி காஷ்டகத்துல சாதிச்சார். துவயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி துவயிச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இது நிச்சித தீஸ்ரயாமி நித்யம் நிருகரே வேகவதி தட்டாஸ்ரயம் துவாம். நரசிம்மரை பார்த்து சொல்றார் தேசிகன், நரசிம்மா நீ என்னை காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா, வேற யார் காலையும் விழமாட்டேன்னார். ஏன்னு கேட்டார் நரசிம்மர். ஆமா, நரசிம்மரே காப்பாத்துறார், அப்புறம் நான் ஏன் இன்னொருத்தர் காலில் போய் விழணும்? ஆனா ஒண்ணு நரசிம்மா, துவயிச்ச அரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, நீ என்னை காப்பாற்ற மாட்டேன்னு முடிவெடுத்தாலும் இன்னொருத்தர் காலில் போய் விழமாட்டேன்னார். இது ஏன்னு கேட்டார் நரசிம்மர். ஆமா, நரசிம்மரே காப்பாத்தலைன்னா வேற யாரால காப்பாற்ற முடியும்னார். அதைத்தான் ஆழ்வார் சொல்லிட்டார். 6ஆம் ஆழ்வானே காப்பாத்தலைன்னா வேற எந்த பெருமாள் காப்பாத்துவா? களைகண் மற்றிலேன், அதனால எனக்கு வேற காப்பாளர்னு வேற யாரும் கிடையாது, நீதான் கத்தின்னு விழுந்துட்டேன். காப்பது காக்காதது உன் இஷ்டம், ஆனா பற்றுவதுங்கிறது உன் திருவடி மட்டும்தான். அதனால களைவாய் துன்பம், களையாது ஒழிவாய், களைகண் மற்றிலேன், என் துன்பத்தை போக்கினாலும் போக்காவிட்டாலும் உன்னை தவிர வேறு புகழ் இல்லைன்னு வந்துட்டேன் அப்படின்னார். பெருமாள் சொன்னாராம், சுவாமி நீங்க நிறைய பாபம் பண்ணியிருக்கள், இது எல்லாத்தையும் போக்கணும்னா அதுக்கு பெரிய படையே திரட்டி சண்டை போடணுமேன்னார். பெருமாளை பார்த்து ஆழ்வார் சொல்றார், படை திரட்டி சண்டை போட உங்ககிட்ட ஆயுதமா இல்ல, வளைவாய் நேமி படையாய், கையிலே சக்கராயுதம்னு ஒரு ஆயுதத்தை எடுத்து எதுக்கு வச்சுட்டு இருக்க? சக்கராயுதத்தை ஏவி என் பாபங்களை நீ போக்கு. அந்த சக்கரத்தாழ்வார் எப்படி இருக்காராம்? வளை வாய், வளைனா வளைவுன்னு அர்த்தம், வட்ட வடிவில் இருக்கார் இல்லையா, அந்த வட்ட வடிவினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தோறும், அந்த வளைவுகள் தோறும் சுற்றிலும் வாய், சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு வாய் இருக்கான், அதிலிருந்து அக்னியை உமிழ்கிறாராம். அதனாலதான் சக்கரத்தாழ்வார் படம் நன்னா பார்த்தேன்னா அப்படியே அரும்பரும்பா அரும்பரும்பா இருக்கும். அது வளைவு தோறும் வாய் இருக்கக்கூடியவர் தான் வளை வாய். அந்த ஒவ்வொரு வாயின் மூலமும் அக்னியை உமிழ்பவர். அவ்வளவு பெரிய ஒற்றை ஆயுதம் வச்சிருக்கே, அதுவே போதாதா? நேமின்னா சக்கரம்னு அர்த்தம். அப்ப வளை வாய் நேமி, வளைவு தோறும் வாயாலே நெருப்பை உமிழக்கூடிய நேமி என்னும் சக்கரத்தை, படைனா ஆயுதம், படையாய் ஆயுதமா கையில வச்சுட்டு இருக்கியோ இல்லையோ, என்ன சக்கரம் எல்லாம் சும்மா விளையாட்டு காட்டவா வச்சுட்டு இருக்க? ஏவ வேண்டித்தான், ஏவிய கட்டத்தை போக்கு. களைவாய் துன்பம், களையாதொழிவாய், களைகண் மற்றிலேன், வளைவாய் நேமி படையாய், வளைந்த வளைவுகள் தோறும் வாய் உடைய நேமி என்னும் சக்கரத்தை படையா ஆயுதமா வச்சுட்டு இருக்க இல்லையா, அதை ஏவுன்னார். பெருமாள் சொன்னார், ஆயுதம் இருந்தா போதாது, நம்ம கிட்ட சக்தி வேணும் இல்லையா? உங்க பாபத்தை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு சக்தி இருக்கான்னு யோசிக்கிறேன்னார். சக்தி இல்லைன்னு யார் சொன்னா? குழந்தை கிடந்த மாமாயா. மாயன் என்றால் ஆச்சரிய சக்தி கொண்டவன் அர்த்தம். மாயன்னா எல்லோரும் வியக்கும்படியாக பெரிய சக்தி. மாயம்னா வியப்பு, ஆச்சரியம், வியப்பே வியந்து போகும்படி, வியப்பாய வியப்பில்லா என்னும்படி வியக்கத்தக்க சக்தியோடு தானே நீ இருக்க. ஏன்னா பகவானுக்கு போய் சக்தி இல்லைன்னா வேற யாருக்கு சக்தி இருக்கும்? அப்ப மாயன்னாலே ஆச்சரிய சக்தி உள்ளவன், மாயன்னா மிகப்பெரிய ஆச்சரிய சக்தி உள்ளவன். அப்ப அந்த சக்தியை வச்சு என்னை காப்பாற்ற வேண்டியதானேன்னார். பெருமாள் சொன்னார், அது வைகுண்டநாதனுக்கு சக்தி உண்டு. நானே கும்பகோணத்துல அர்ச்சக சுவாமி எப்ப திருவாராதனம் பண்றாரோ அப்பதான் நான் சாப்பிடணும். ஏதோ 4 பக்தர்கள் வந்து 4 புஷ்பம் சமர்ப்பிச்சா அதை மாட்டிக்கணும், இப்படித்தானே நான் இருக்கேன், எனக்கு சக்தி உண்டான்னார். ஆழ்வார் சொன்னார், இந்த கதையெல்லாம் வேண்டாம், உன் எளிமையினால நீ அர்ச்சகருக்கு கட்டுப்பட்டு இருப்பதுங்கிறது வேற, ஆனா அர்ச்சாவதாரம்னு கோவில் கொண்ட நிலையிலும் உன் சக்தி குறையாது. குழந்தை கிடந்த மாமாயா, குழந்தை திருக்குழந்தை திவ்ய தேசத்திலே கிடந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கும் போதும் அதே மாமாயம்தான். வைகுண்டத்துல இருக்கும்போது என்ன சக்தியோ அதே சக்தியோடு தான் இருக்க. ஆகையினால எனக்கு உன்னை விட்டா வேறு தஞ்சம் கிடையாது. ஆயுதம் இருக்கான்னு கேட்டா சக்கராயுதம் இருக்கு, சக்தி இருக்கான்னு கேட்டா நீயே மாமாயன். கோவில் கொண்டு இருக்கேனேன்னா கோவில் கொண்டு இருக்கும் போதும் மாமாயன் தான். அதனால களைவாய் துன்பம், களையாதொழிவாய், களைகண் மற்றிலேன், வளைவாய் நேமி படையாய், குழந்தை கிடந்த மாமாயா அப்படின்னார். பெருமாள் சைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா இவர் என்ன பேசினாலும் ஆழ்வார் பதில் சொல்றார். பெருமாள் பதில் பேசலன்னதும் நம்மாழ்வார் அப்படியே தளர்ந்து போய் துடிக்கிறாராம். துடிச்சு பெருமாள்கிட்ட சொல்றார், பகவானே ஏதோ ஒரு வாக்குவாதத்துக்காவது என்கிட்ட பேசிட்டு இருந்த, அந்த பேச்சையும் நிறுத்திட்டேன்னா என் உடல் தளர்ந்து பிராணனே போயிடும் போல இருக்கே. தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போம்போது. இங்க தளரானா தளர்ந்துன்னு அர்த்தம்.
தளர்ந்து உடலம், உடலம்னா சரீரம், இந்த உடம்பானது தளர்ந்து, இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டு இருந்த பெருமாள் திடீர்னு மௌனமாயிட்டார். உடலம் தளரா, தளரா உடலம், உடலம் தளரா, என் உடம்பு அப்படியே தளர்ந்து போகிறது. எனது ஆவி, ஆவினா மூச்சு காற்றுன்னு அர்த்தம். எனது ஆவி, என்னுடைய மூச்சு காற்று இருக்கே, அது சரிந்து, சரிந்துனா கிட்டத்தட்ட முடிந்து போகிறதுன்னு அர்த்தம். சரிந்து போது, போதுன்னா போகும் போதுன்னு அர்த்தம். போகும்ங்கிறது போம்னா இருக்கு. எனது ஆவி சரிந்து, என்னுடைய ஆவியே முடிந்து, மூச்சுக்காற்றே முடிந்து போகும், வெளியேறக்கூடிய, அதாவது உடம்புல இருந்து பிராணம் போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, போகும், உடம்ப விட்டு போகக்கூடிய, போதுன்னா நேரம்னு அர்த்தம். இது ஒருவேளை அந்த போதோ அந்த நேரமோ இப்பவே, ஏன்னா நீ பதில் பேசாதனால தளரா உடலம், என் உடம்பும் தளர்ந்து போயிடுத்து, எனது ஆவி சரிந்து, என் ஆவியே முடிஞ்சு போகும் போது, நான் இப்போது புறப்பட்டு போக வேண்டிய நேரமோ என்ற எண்ணம் கூட வருகிறது. நீ ஒரு வார்த்தை பேசலைன்னா தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போல துடிக்கிறப்பா. அதனால பகவானே, இது அந்த நேரம்னு தோன்றது. அதனால உன்னை கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கணும், உன்னை நன்னா மனசுல நினைச்சுக்கணும். என் உயிர் போறது, உன்னை நினைச்சுக்கிற பாக்கியத்தை கொடு, உன்னை நினைச்சுக்கிற பாக்கியத்தை கொடுன்னார் நம்மாழ்வார். பெருமாள் இப்ப மடக்கிட்டார் ஆழ்வார. இதுக்குத்தான் நான் சைலண்ட் ஆனேன்னார் பெருமாள். என்ன சொல்றேன்னு கேட்டார் நம்மாழ்வார். பெருமாள் சொன்னார், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு, சரணாகதி பண்ணவனுக்கு கடைசி காலத்துல பெருமாளை நினைக்கணுங்கிற தேவையே இல்லை. சரணம்னு காலில் விழுந்தாச்சுன்னா சரீரம் விட்ட போது நிச்சயமா அவளுக்கு மோட்சம் உண்டு. பாருங்கோ, உங்களுக்கு கொஞ்சம் உறுதி கம்மியா இருக்கு, அதனாலதான் தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போதுன்னு சொன்னதுமே உன்னை நினைச்சுக்கணும்னு சொல்லி என்ன நினைக்கணுங்கிறே. சரணாகதன் எதுக்கு என்ன நினைக்கணும்? பெருமாள் சொல்றார், ஒன்ஸ் என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா நான் அந்த சரணாகதனை நினைச்சுட்டு காப்பாற்றுவேனே ஒழிய, அப்ப மரண தருவாயில் அவன் கட்டை போல கிடக்கலாம், நினைவில்லாமல் இருக்கலாம், நான் அவனை நினைவில் கொண்டு காப்பேன். அப்படி இருக்கும்போது என் நினைவு உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டார். நம்மாழ்வார் சொன்னார், நான் சொன்னதே உனக்கு புரியல, உன் நினைவுங்கிறது எனக்கு இருந்தாதான் மோட்சம், இல்லைன்னா மோட்சம் இல்லை, அப்படி எனக்கு நம்பிக்கை குறையல. ஆனா நீயே கத்தின்னு பிடிச்சுட்டு இருக்க இல்லையா, அந்த உறுதி குறையாமல் இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அப்ப நான் பிரார்த்தித்தது எனக்கு மரண தருவாய் வந்துருத்து. பக்தி யோகம்னு தியானத்துல ஈடுபடுறவா மரண காலத்துல பெருமாளை நினைச்சா அவளுக்கு மோட்சம், சரணாகதி பண்ணவா நினைச்சாலும் நினைக்காட்டாலும் மோட்சம் உண்டு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த மரண தருவாயில் கூட பகவானே ரக்ஷகன், அமுதனே ரக்ஷகன்னு ஒரு உறுதி வச்சுருக்கேனே. உடம்பு தளர்ந்தாலும் ஆவி தளர்ந்தாலும் மனசுல அமுதனே ரக்ஷகன்கிற உறுதி தளரக்கூடாது. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மற்றிலேன், வளைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயா, தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது, இந்த உடம்பு விட்டு ஆவியே வெளியில போற நேரமா இருந்தாலும் அமுதன் காப்பாத்தினா காப்பாத்துட்டோம், அமுதன் ரட்சிக்கலைன்னா வேற யாருமே ரட்சிக்க வேண்டாங்கிற உறுதி இருக்கணும் இல்லையா. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, உயிர் போற நேரத்துல அந்த பயத்துல என்ன பண்ணிடுவா, எப்பா பெருமாள் ஒன்னும் காப்பாத்துறதா தெரியல, வேணும்னா ஒரு பேச்சுக்கு இன்னொருத்தர் காலில் வேணா விழலாம்னு நினைப்பா இல்லையா. அந்த எண்ணம் வரக்கூடாது. உயிரே போனாலும் நீ தான் கத்தின்னு இருக்கணும், அந்த எண்ணத்தை தான்ப்பா கேட்கிறேன். அதுதான் பாட்டின் நிறைவான அடி. இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. அப்ப நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இளையாது, இளையாதுன்னா விஸ்வாசம் நம்பிக்கை குறையாதுன்னு அர்த்தம். இளைத்தல்னா மெலிந்து போவது. பகவான்கிட்ட விஸ்வாசம்ங்கிறது மகா விஸ்வாசமா இருக்கணும், என்னானாலும் பெருமாள் காப்பாத்துவார் நம்பணும். அது கொஞ்சம் இழைச்சு போயிடக்கூடாது, அந்த விஸ்வாசம் இழைக்க கூடாதுங்கிறாராம் நம்மாழ்வார். ஏன் இழைக்க கூடாதுன்னு கேட்கிறாருன்னா, சரணாகதி பண்ணியும் ஒருத்தனுக்கு உடனே பலன் கிடைக்கலன்னா அவனுக்கு பெருமாள்கிட்ட விஸ்வாசம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்மாழ்வார் என்ன யோசிச்சாராம், நம்ம சரணாகதி பண்ணாலும் பெருமாள் ஏன் இந்த களைவாய் களையாதொழிவாய், இந்த ஏன் அந்த ஆசிலேஷன், அப்ப நமக்கு விசுவாசம் குறைவா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, நிச்சயம் பெருமாள் காப்பாத்துவார், அந்த உறுதி வர வேண்டும் அல்லவா. ஒருவேளை அந்த உறுதி நமக்கு குறைவா இருக்கு போல இருக்கு, அதனாலதான் பெருமாள் ரட்சிக்கல. வேண்டாம், இளையாது, எனக்கு அந்த உறுதிங்கிறது இழைச்சு போயிடவே கூடாது. இழைத்து போகாமல் உனதாள் ஒருங்க பிடித்து போத, நான் இழைக்காம என்ன பண்ணணும்னா, உனதாள் உன்னுடைய திருவடிகளையே ஒருங்க பிடித்து நான் ஒருமித்த மனத்தோடு மனசார பிடிச்சுக்கணும்னு அர்த்தம். அமுதன் திருவடிகளே தஞ்சம், கோமளவல்லி தாயாரோடு கூடிய ஆறாவதாழ்வான் திருவடிகளே தஞ்சம் என்று உனத்தாள் உன் திருவடிகளை ஒருங்க பிடித்து, ஒரே மாதிரி அந்த திருவடிகள் எப்போதும் நம்மை காப்பாற்றும். பிராட்டியும் பெருமாளும் கைவிட்டாலும் கூட பெருமாள் திருவடி கைவிடாது என்ற உறுதியோடு ஒருங்க பிடித்து, ஒருமித்த மனம், அதுல என்னைக்குமே ஷேக் ஆகக்கூடாது. சரணாகதனுக்கு நம்பிக்கையை மட்டும் அசைச்சு பார்க்கவே கூடாது. அதனால ஒருங்க பிடித்து, ஒரே மாதிரி ஒருபடிப்பட்டதாக பிடித்து கொண்டே போத, அப்படியே நான் வாழ்க்கையை கடத்த வேண்டும். உயிர் பிரிஞ்சு போகும்போது கூட பெருமாள் திருவடிகளே தஞ்சம், பெருமாள் எப்போதும் காப்பாருங்கிற நம்பிக்கை மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி நான் நம்பிக்கையோடு இருக்க, இசை நீயே, அது என் கையில இல்லப்பா,
நீயே நீதான் இசை அப்படின்னா நீ இசைய வேண்டும், அதாவது மனத்தால் நினைக்க வேண்டும் அர்த்தம். இங்க இசைத்தல்னா நினைத்தல். இசை நீயே, நீ மனசால என்னன்னா நான் உன்னை நினைக்கணும்னு சொல்லி நீ நினைச்சுட்டேன்னா போதும், நீ நினைச்சா அது நடந்துடுமே. அதனால இழையாது உனதாள் என் நம்பிக்கை விசுவாசம் குறையாமல் உன் திருவடிகளையே ஒருங்க பிடித்து போத. ஒரே மாதிரி திருவடிகளே தஞ்சம் திருவடிகளே தஞ்சம் என்றே வாழ இசை நீயே, நீ திருவுள்ளம் கொள்ள வேண்டும், நீ நினைக்கணும், நினைச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணு, உன் திருவடியை விட்டு எங்கும் போக மாட்டேன், ஏன்னா இதை பற்றிட்டால் உன்னை போல் மதுரமாய் யார் காக்க முடியும் என்கிறார். அதுதான் 8வது பாசுரம். களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய் குழந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போம்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே. நீ என்னை காப்பாத்தினாலும் சரி காக்காவிட்டாலும் சரி இன்னொருவர் காலில் போய் விழமாட்டேன், உன் கையில சக்கராயுதம் இருக்கு, குழந்தையில் கோயில் கொண்டாலும் உனக்கு முழு ஆச்சரியமான சக்தியும் இருக்கு. அதையினால என்னுடைய உடல் தளர்கிறது, ஆத்மா ஆவியே பிரிஞ்சு போயிடும் போல இருக்கு, மூச்சுக்காற்றே நிற்கும் போல இருக்கு. இந்த நிலையில் பகவானே தஞ்சம் என்ற உறுதி மட்டும் எக்காலத்திலும் அடியனுக்கு குலையாமல் உன் திருவடிகளையே பற்றி அடியேன் உய்யும்படியாக நீ நினைத்து அருள் புரிய வேண்டும், நீ சங்கல்பம் பண்ணணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். மத்துக்கானி நிவர்த்தயாத்தனதுவா நான்யோஸ்தி மேரக்ஷகா சர்வாசாஸ்ய சுதர்ஷனாத்புத கிருதே ஸ்ரீ கும்பகோணேஷயா தேகே மே சிதிலே பகிர் ஜிகமிஷௌ பிராணே ததைகாக்ரியதா தைரியேனாப்பி அவலம்பிய தாவக பதௌ கந்தும் கிருபாம் துவம் குரு. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். வெதர் யூ ரிமூவ் மை சாரோ ஆர் நாட், ஐ ஹாவ் நோ அதர் ரெஃப்யூஜ். ஓ த ஒன் வித் மெனி மவுத் டிஸ்க், ஓ த wonderful powerful Lord reclining in குடந்தை, my body gets tired, my life breath is ending, please ensure that I am always firm in my attachment to your lotus feet என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இசைவித்து என்னை உன் தாழ் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே. பகவானே எப்படி கருணையோடு நம்மை அவர் திருவடியில சேர்த்து வைத்து நம்மை ரட்சிக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். அது மட்டும் இல்ல, திருக்குடந்தை வாழும் அடியார்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மங்களாசாசனம் அடுத்த பாட்டுல ஆழ்வார் பண்ணியிருக்கார். என்னங்கிறது அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மற்றிலே களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மற்றிலே வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளராவுடலோ எனதாவே சரிது போது தளராவுடலோ எனதாவே சரிது போது இளையாதுனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே இளையாதுனதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே